அந்த மனாம் கண்டு முடிஞ்சிச்சு மாஷா அல்லா. அடுத்த நாளே எதிர்பாராமல் சிறப்பான முறையில் ஃப்ளைட்டில் டிக்கெட் என்ன கன்ஃபார்ம் ஆகி அல்ஹம்துலில்லாஹ் கப்பலில் போகிற ஆட்கள்லாம் போய் சேர முன்னாடியே ஹரமைன் ஷரீஃபைன்ல காதல் வழி ஆடினவங்க வாப்பானது கொண்டு போய் சந்தோஷமாக சேர்த்துட்டாங்க மாஷா. வேலை நினைச்சா போனதும் பிஃபோராக போனாங்க, அது மாதிரி வந்தது மாஷால்லாம் ரொம்ப நாள் தங்கிட்டு வந்தாங்க மாஷால். எங்கள் வாப்பா அவங்க அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜி செஞ்சுட்டு அவங்க அந்த காலத்தில் சம்சம் அது மாதிரி பேரிச்சம்பழம் அஜுவா அவங்க குர்பான் செஞ்ச உலகியத்துடைய கறி அதெல்லாம் கொடுத்து விட்டது. அப்போ நாகூர் தர்கா ஷரீஃபில் இருந்த ஹலீஃபாவான மாஷா அல்லாஹ் கலிஃபா மஸ்தா சாப் நம்ம கௌஸ் சாப்பிட வாப்பா என்ன ஆட்ட எல்லாம் கொடுத்து விட்டாப்புல. அந்த 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 டின்ல எல்லாம் இன்னும் எங்கள் வீட்டில் என்ன கேஎம் மிஷன் போட்டுரும் கலிஃபா மஸ்தா சாப்னு சொல்லி இன்சியல் போட்டு அந்த டின்னெல்லாம் இன்னும் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். புரிஞ்சா? அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காணணும்னு ஆசைப்பட்ட யாருக்கும் கண்மணி நாயகம் தன்னுடைய தெய்வீக திவ்யத்திற்கு காட்சி வழங்காமல் இருக்க மாட்டாங்க மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜூல் அலீல் அலீமுடைய பா சஆதத்து ஜியாரத்து ஷரீஃப் மாஷா அல்லாஹ். நாயகத்துடைய வாலிதைன் ஷரீஃபினுடைய பரக்கத்துல மாஷா அல்லாஹ் நமக்கும் நம்முடைய ஆளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா மாஷா அல்லாஹ். அதை விட பெரிய சஆதத் என்ன வேற ஒன்றும் நமக்கு கிடையாது அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் எல்லா அம்பியாக்களும் எல்லா ரசூல்மாரும் மாஷால என்ன இந்த உலகத்தில் எதிர்பார்த்து இருந்தது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான மௌலிதுல் கரீம் மாஷால. அந்த மௌலிதுல் கரீமுடைய தொடக்கம் இந்த ரஜபு மாதத்துடைய முதலாவது ராத்திரி. ரஜபு மாதத்துடைய முதலாவது ராத்திரி மாஷால கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிது ஷரீஃபுடைய தொடக்கம் மாஷால. மௌலிது ஷரீஃபுடைய தொடக்கம் மாஷால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை வாலிதைன் ஷரீஃபைனுடைய சங்கையான நிக்காஹ முபாரக்கா நடந்து மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமை வாப்பா நாயகத்துடைய சங்கையான நெத்தியில இருந்த அல்லாஹ்வுடைய நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியார் மஹ்தூமாய காயினாத் அல் விலாயத்துல் உதுமா சித்திகத்துல் குப்ரா உம்ம ரசூலுல்லாஹ் சய்யிதா மௌலாத்தினா ஜத்தத்தி ஆமினா பின்த் வஹப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத் அலைனா அல் பரக்காத் மின்ஹுமா தஹரத்தன் ஆமீன். மகா பரிசுத்தமான உன்னதமான கௌரவமிக்க மணி வயிற்றுல ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்தது மாஷா அல்லாஹ் இந்த ரஜப மாதத்துடைய இந்த முதலாவது இரவுல தான் மாஷா அல்லாஹ். அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமை உம்மா நாச்சியார் காலத்தை கடந்த கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அருமை உம்மா நாச்சியார் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்திலிருந்து விடை பெற்று நாயகி அவர்கள் அல்லாஹ்வுடைய மகத்தான சந்திப்புக்காக அவர்கள் இந்த உலகத்திலிருந்து புறப்பட்டது மாஷா அல்லாஹ் இந்த ரஜபு மாதத்துடைய முதலாவது பிறை வெள்ளிக்கிழமை தான் மாஷா அல்லாஹ். நல்லா புரிஞ்சுங்க. ரஜபுல் முரஜப் முதலாவது நாள் நாயகத்துடைய வாலிதைன் ஷரீஃபினுடைய நிக்காஹ தையிபா. அடுத்து மாஷா அல்லாஹ் நாயகம் அவர்கள் பாப்பா நாயகத்துடைய சங்கியான ஜபாத் கரீமிலிருந்து உம்மா நாயகத்துடைய பரிசுத்தமான மணி பத்னு தையிபாவுக்கு வந்த அந்த சம்பவம் முபாரக்கான சம்பவம் நடந்தது அல்லாஹ்வுடைய குதிரத்தில். மூன்றாவது மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை உம்மா நாச்சியார் இந்த ஆலமு ஷஹாதாவில் இருந்து இந்த தாருல் ஃபனால இருந்து விடை பெற்று அல்லாஹ்வுடைய லிகாவுக்காக அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்காக மாஷா அல்லாஹ் அவர்களை அல்லாஹ் கௌரவமாக அழைச்சதும் இந்த ரஜபு மாதத்துடைய முதலாவது தினத்தில் தான் மாஷா அல்லாஹ். அப்போ ரஜபு மாதத்துடைய முதலாவது நாள் ரசூலுல்லாஹ்வுடைய அருமை உம்மா நாச்சியார் சையதா தையிபா தாஹிரா ஆபிதா ஜாஹிதா ஆரிஃபா ஆலிமா வலியா சித்திகா ஷஹீதா மௌலாத்தினா சித்திகத்துல் குப்ரா அல் விலாயத்துல் உதுமா குர்ரத்த குலூபனா ஆமினா பின்த் வஹப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாயகி இமானிமா அவர்களுடைய மகத்தான உருஸ் முபாரக்குடைய சங்கையான தினமாகும் இந்த ரஜபு மாதத்துடைய முதலாவது இந்த நாள் மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சென்ற வருடம் என்னுடைய வாலிதைன் சையதா உம்ம ரசூலுல்லாஹ் ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கதமைன் ஷரீஃபைன் நயரைன் நசீரைன் கரீமைன் அஸீமைனான என்னுடைய அருமை ஆப்பானாயின் உம்மா சையதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாவுடைய மகத்தான பரக்கத்தை கொண்டு சென்ற வருடம் இந்த ரஜபு மாதத்துடைய முதலாவது நாள் இதுமானிமா ஆமினா நாயகத்துடைய உருஸ் முபாரக் மதீனா முனவராவில் மஸ்ஜிது நபவி ஷரீஃபில் இருந்து மாஷா அல்லாஹ்
நாயகத்தோடைய நாளின் ஷரீஃபுடைய தஹத்து முபாரக்கால இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அடிமையை மாஷா அல்லாஹ் பேச வச்சு நாயகத்துடைய வாலிதைன் ஷரீஃபினுடைய அலமத் ஷரீஃபை நாயகம் அல்ஹம்துலில்லாஹ் என்ன சந்தோஷப்பட்டு அவர் அடிமை நாயகம் அவர்கள் நாளின் முபாரக்கில் மக்பூல் செய்து அனுப்புனாங்க. இந்த வருஷம் கண்மணி நாயகத்துடைய கதமேனி ஷரீஃபை நாளின் கரிமைனான என்னுடைய அருமை வாலிதைன் ஷரீஃபினுடைய பைத்து முபாரக்கால இருந்து மாஷா அல்லாஹ் என்ன நாயகத்துடைய வாலிதைன் ஷரீஃபினுடைய ஃபஹ்ருல் அஸீமை பேசக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்துருக்கிறான். மாஷா அல்லாஹ் இந்த மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கெல்லாம் அல்லாஹ் தாயிமாக்கி தந்தருள் புரிவானாக. நாயகத்துடைய வாலிதைன் ஷரீஃபினுடைய அலீம் ஒரு ஷானை நாம் என்ன சதாவும் மனாக்கிபு செஞ்சு மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரிலாவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ரிலாவை நாம் ஹாசிலாக்கிக் கொள்வதற்கு மாஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த சங்கையான இந்த தினம் ரஜபு மாதத்துடைய இந்த முதலாவது இந்த நாள் மாஷா அல்லாஹ் சித்திகத்துல் குப்ரா அல் விலாயத்துல் உலமா உம்ம ரசூலுல்லாஹ் ஆமினா நாயகி அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க. ஆமினா நாயகி அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகத்தான உருஸ் முபாரக்குடைய சங்கையான தினமா இருக்குது மாஷா அல்ஹம்துலில்லாஹ். சையதா ஆமினா நாயகி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அலீம் ஷான் இன்ஷா அல்லாஹ் தஆலா முழுக்கதில் இன்றிலிருந்து நாம தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஹிமாயத்து கொண்டு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளின் முபாரக் பரக்கத் ஷரீஃப் நாம என்ன நம்முடைய வாலிதைன் ஷரீஃபின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாவுடைய பரக்கத் ஷரீஃபில் நாம் பார்க்கறதுக்கு இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா முழுக்கதில். இன்னைக்கு நம்ம முதல் பார்க்கிறது சையதா இன்றைய தினம் உருஸ் முபாரக்குடைய அரூசு தையிபாவான இன்றைய தினம் உருஸ் முபாரக்குடைய அரூசா தையிபாவான உம்ம ரசூல்லா சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுடைய ஈமானும் அவர்களுடைய இல்மும் ஹில்மும் மாஷா அல்லாஹ் என்ன எல்லை கடந்தது மாஷா. அதாவது சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈமான்ல தௌஹீதுல தக்வால இல்முல ஹில்முல இர்ஃபான்ல விலாயத்துல எல்லாத்துலயும் மாஷா அல்லாஹ் என்ன அவங்களுக்கு நிகழ்ந்த உலகத்துல யாருமே கிடையாது மாஷா. அதுக்கு தக்க உதாரணமாக உம்மா ஆமினா நாயகி இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று அவங்க அல்லாஹ்வுடைய மகத்தான சந்திப்புக்காக போகும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நல்லாசி வழங்கி உலகத்துக்கெல்லாம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரஹ்மத்தா அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய வஜூது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வஜூத ரஹமத்துக்கே துஆ செய்யக்கூடிய மகத்தான கௌரவமான அந்தஸ்தில் இருக்கிறாங்க. யாரு? உம்மா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு பல பேரும் நிறைய செலவாத் சரி ஓதுறேன், 1000 செலவாத்து ஓதுறேன், 5000 ஓதுறேன், லட்சம் ஓதுறேன், கோடி ஓதுறேன், எல்லாம் ஓதிட்டேன்னா நாயகத்துடைய வாலிதைன் ஷரீஃபின் விஷயத்துல ஒரு தெளிவான குர்ஆன் சொல்லி தரக்கூடிய விஷயத்தை தெளிவா படிக்காம குழம்பி போய் நிக்கிற எத்தனையோ அறகுறை பார்த்து நிறைய இருக்குது. அதுக்கு மத்தியில ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் நூரைன் ஷரீஃபைன் கரீமைன் அதீமைன் தய்யிபைன் தாயிரைனான நம்முடைய அருமை வாலிதைன் ஷரீஃபை நம்முடைய வாப்பானாய் நம்முடைய ஜிமானி உம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாவுடைய பரக்கத் ஷரீஃப் கொண்டு இந்த மகா உன்னதமான விஷயத்தை அல்லாஹ் நமக்கு மாலூமாக்கி மஃபூமாக்கி தாரான என்ன இது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய தௌஃபீக் மாஷா. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தௌஃபீக் மாஷா. விளங்குதுங்களா? அப்ப என்னங்க சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மா ஆமினா நாயகி நசியத் செய்றாங்க. அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன ஆலமுல் அர்வாஹ்ல எல்லா நபிக்கும் ரசூலுக்கும் ரப்பு யாருன்னு காட்டி கொடுத்தவங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரப்புடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷானே உலூஹியத் என்ன, அல்லாஹ்வுடைய இலாஹியத்துடைய ஷான் என்ன அப்படிங்கறத உம்மா ஆமினா நாயகி சொல்லி கொடுக்குறாங்க மாஷா. காலத்தை கடந்த கண்மணி நாயகத்துடைய 6வது வயசுல இந்த சம்பவம் நடக்குது. உம்மா ஆமினா நாயகி உலகத்திலிருந்து விடை பெறும்போது
ரசூலுல்லாஹ்க்கு சங்கையான உமர் ஷரீஃப் நாயகத்துக்கு கண்ணியமான இத்தனை வயசு, 6வது வயசு மாஷா அல்ஹம்துலில்லாஹ். என்ன நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியார் சையதா ஆமினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாஷா என்ன தன்னுடைய சதுர் ஷரீஃபோடு அணைச்சிக்கிட்டு உம்மா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மாஷா அல்லாஹ் தன் சங்கையான சதுர் ஷரீஃப் முபாரக்கா நெஞ்சில் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அணைத்து படுக்க வச்சுக்கிட்டு மாஷா அல்லாஹ் உம்மா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் துஆ செய்றாங்க மாஷா அல்லாஹ். بارك فيك الله من غلامي يا ابن الذي من حومة الحمام بارك فيك الله من غلامي بارك فيك الله من غلامي என்னுடைய சங்கையான தவத் செல்வமே, ஈடு இணையற்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரொளி பிரகாசமான என் திருமகனே, பாரக ஃபீக அல்லாஹ் மின் குலாமின். குலாம்னு சொன்ன மாஷா அல்லாஹ் என்ன அரபில புள்ள, ஃபார்சில உருதுல குலாமுக்கு அடிமைன்னு சொல்லி மானா உண்டு மாஷா அல்லாஹ். இங்கே உம்மா என்ன அரபி பாஷை எதுவானுமா ஆமினா நாயகி ரொம்ப ஃபசீஹத்தான டாப் அரபி பேசுறவங்க மாஷா அல்லாஹ், சாதாரண இல்லை. உம்மா ஆமினா நாயகி அரபியில மாஷா அல்லாஹ் அவர்கள் பெரிய ஓஷன் அரபி ஞானத்துல கரை காண முடியாத சமுத்திரம் ஓஷன் உம்ம ரசூலுல்லாஹ் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ் என்ன பிள்ளைக்கு துஆ செஞ்சு ரசூலுல்லாஹ்வுக்கு பைத் படிக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தெய்வீக திவ்ய திருப்புகழ் இந்த உலகத்தில் கோடான கோடி புகழ் மாலை இருக்குது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப 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 ரசூலுல்லாஹ் இஷ்டப்படுறது அவர்கள் உம்மா நாச்சியார் அவங்களுக்கு செஞ்ச இந்த துவா பைத்தை தான் மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யக்லத்துல, அதாவது விழிப்புல, உறக்கத்துல விழிப்புல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏறத்தாழ 70 முறைக்கு மேல நாயகத்தை ஜியாரத் செஞ்சோம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா மாஷா அல்லாஹ். நம்முடைய அருமை இரட்சகரான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜூத் அலி அலி பா சாத ஜியாரத் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா மாஷா அல்லாஹ். அஹ்லுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் 70 முறைக்கு மேல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வல்லுஹா வஜூத் அலி அலிமை ஜியாரத் செஞ்சவங்க இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி மாஷா அல்லாஹ். அந்த பாக்கியம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ்ட்டையே ஒரு தரம் கேட்டாங்களாம், நாயகத்திட்டே ஒரு தரம் இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி கேட்டாங்களாம், நாயகமே இந்த பாவிக்கு அல்லாஹ் அவங்க சொன்னதை நான் சொல்றேன், அவங்களோட செருப்பு தூசி நம்ம மாஷா அல்லாஹ். ஏன்னா கேட்டாங்கன்னா, நாயகமே இந்த பாவிக்கு அல்லாஹ் அவனுடைய நூரை இத்தனை முறை யக்லத்துல பார்க்கிற தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்துருக்கிறானே, இந்த பாவி இடத்துல அல்லாஹ் இஷ்டப்பட்டது, அல்லாஹ் ரசூல் தாங்க இஷ்டப்பட்டது எந்த விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டா அதை நான் தங்களுடைய மதது கொண்டு அக்ஸராக்குவேன நாயகமே, நான் அதை அதிகமாக்குவேன. புரியுதா? யார் கேட்கிறா? இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி அவர்களே சொல்றாங்க. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வல்லுஹா வஜூத் அலி அலிமை ஜியாரத் செய்யும் போது நாயகத்திட்ட கேட்கிறாங்க, நாயகமே தங்களுடைய மகத்தான இந்த உன்னதமான ஒப்பற்ற உயர்பெறும் ஒளிமயமான தெய்வீக திவ்ய திருமுகத்தை கனவுல அல்ல, உறக்கத்துல அல்ல, நினைவுல நான் காணக்கூடிய பாக்கியத்தை அல்ல எனக்கு இவ்வளவு தூரம் தர்றான நாயகமே, தாங்கள் இத்தனை முறை தங்களுடைய வல்லுஹா வஜூத் அலி பா சாத ஜியாரத் எனக்கு தௌஃபீக் செய்கிற நாயகமே, என்னிடத்தில் தாங்கள் பொருந்தி கொண்ட விஷயம் இது நாயகமே, எனக்கு எந்த பரக்கத்தை கொண்டு இந்த பாக்கியம் கிடைக்குதுன்னு கேட்கிறாங்க மாஷா அல்லாஹ். யார் கேட்கிறா சொல்லு? யார் கேட்கிறா? இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரலியல்லாஹு தஆலா. இது கேட்ட உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயூத்தி இமாமுக்கு சொல்றாங்க மாஷா அல்லாஹ், நாயகத்துடைய திருவாயா நாயகம் சொல்லி கொடுக்குறாங்க, ஓ ஜலாலுத்தீன் மாஷா அல்லாஹ், என்னுடைய அருமை தாயார், என்னுடைய அருமை உம்மா நாச்சியார், என்னுடைய அருமை உம்மி தையிபா
சித்திகத்துல் குப்ரா, விலாயத்துல் உலுமா, சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன அலுமத்து ஷரீஃப என்னுடைய அருமை வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலுமத்து ஷரீஃப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல என்ன சொல்லியிருக்கிறானோ அதையெல்லாம் நீங்க படிச்சு ரிசாலாக்களாக நீங்க எழுதி இந்த உம்மத்துக்கு கொடுத்துருக்கிறீங்க. அது மட்டும் அல்ல, என்னுடைய அருமை உம்மி தையபா, என்னுடைய அருமை உம்மா நாச்சியார் எனக்கு துஆ செய்து படித்த அந்த முனாஜாத் இருக்குதுல, அதை நீங்க ரொம்ப என்ன லத்தத்தோட படிக்கிறது என் உம்மா ரொம்ப இஷ்டப்பட்டாங்க. என் உம்மா சொன்னாங்க, மகனே முகமதே ஜலாலுதீனுக்கு மாஷா அல்லாஹ் என்ன தங்கட வல்லுஹா வஜ்ஹுல் கரீமுடைய ஜியாரத்தை கொடுத்து மாஷா அல்லாஹ் ஜலாலுதீன் மாஷா நீங்க என்ன செய்யுங்க ஃபௌகுல் ஆத்மன்னு சொன்னாங்க. என்னுடைய உம்மா மாஷா அல்லாஹ். இமாம் ஜலாலுதீன் சுயூத்தி சொல்றாங்க மாஷா அல்லாஹ், இமாம் ஜலாலுதீன் சுயூத்தி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் எல்லாத்தையும் அவங்க ஒரு ரிசாலாவா எழுதுறாங்க மாஷா அல்லாஹ். அந்த ரிசாலால இந்த விஷயத்தை பதிவு செய்யறாங்க மாஷா அல்லாஹ். நாயகத்துடைய மகத்தான ஜியாரத்து ஷரீஃப்ல சுயூத்தி இமாம் கேட்கிறாங்க, நாயகமே எனக்கு தங்களுடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் அலீமுடைய பா சாதத்து ஜியாரத்து உறக்கத்தில் இல்லாம நினைவுல இத்தனை முறை எனக்கு நசீப் ஆகுறதுக்கான காரணம் என்ன எஜமானே, அதை தெரிஞ்சுக்கிட்டா தாங்கள் என்னிடத்துல இஷ்டப்படக்கூடிய விஷயம் என்னன்னு தெரிஞ்சா நான் இன்னும் அந்த விஷயத்தை அதிகமா ஆக்குவேனேன்னு சொல்லி கேட்கிறாங்க சுயூத்தி இமாம். அதுக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்கல் கரீமான சுயூத்தி இமாமுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, ஜலாலுத்தீன் நீங்க என்னோட உம்மா என்ன, அதாவது ரசூலுல்லாஹி உம்மா உம்மா ஆமினா நாயகி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு துஆ செஞ்சு படிச்ச அந்த முனாஜாத்தை நீங்க அடிக்கடி லத்தத்தோட படிச்சு படிச்சு மாஷா அல்லாஹ் என்ன நீங்க பூரிச்சு போறது என் உம்மா ரொம்ப இஷ்டப்பட்டாங்க. அல்லாஹு அக்பர் மாஷா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். உம்மா அமீனா நாயகி ரொம்ப பிரியப்பட்டு மாஷா அல்லாஹ் உம்மா மாஷா அல்லாஹ் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். உம்மா உத்தரவு கொடுக்குறாங்க, உம்மா ஆர்டர் போடுறாங்க. ஏன்னா நாயகத்தோட ஹதீஸ் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹு மக்கால 10,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் மக்கா முழுக்க என்ன குழுமி நிற்கும் பொழுது காபா ஷரீஃபுடைய மதாஃப்ல நின்றுகிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்கள் மத்தியில சொன்னாங்க, நான் இந்த காபத்துல்லா ஷரீஃப்ல இந்த காபாவுடைய ரப்பை நான் வணங்கி கொண்டிருக்கும் பொழுது, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயில சொல்றாங்க, நான் காபத்துல்லா ஷரீஃப்ல இருந்து நான் தொழுதுகிட்டு இருக்கும் போது மாஷா அல்லாஹ் என்ன பெத்த உம்மா என்னுடைய உம்மா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மஹபூபா தையிபா தாஹிரா ஜாஹிதா சித்திகா வலியா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாயகத்தை அழைச்சா. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயில சொல்றாங்க, நான் காபத்துல்லா ஷரீஃபில் இருந்து தொழுதுகிட்டு இருக்கும்போது என்னோட உம்மா முஹம்மத் முஹம்மத் அப்படி என்னை அழைத்தால் நான் என்ன செய்வேன், தொழுகையை விட்டுட்டு லப்பைக்க யா உம்மி லஅஹ்பப்த லப்பைக்க யா உம்மி, நான் என்ன செய்வேன், என் தொழுகையை நான் விட்டுட்டு என் சங்கையான உம்மாவே இதோ லப்பைக் நான் ஹாஜராயிட்ட உம்மா முன்னாடி வந்துட்ட உம்மான்னு சொல்லி நான் என் உம்மா முன்னாடி போய் நிக்கிறத நான் பிரியப்படுறேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லப்பைக்க யா உம்மி லஅஹ்பப்த லப்பைக்க யா உம்மி நமாசால என்ன என் உம்மா முன்னாடி போயினா லப்பைக்க யா உம்மி நிக்கிறத நான் பிரியப்படுறேங்கிறாங்க மாஷா அல்லாஹ் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நாயகத்தோட உம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு கொடுக்குறாங்க அவங்க திருவாயால, அருமையானே அல்லாஹ்வுடைய ரசூலே சய்யிதுல் முர்சலீனே ஜலாலுதீனுக்கு தங்களுடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் அலீம் தாங்கள் என்ன செய்யுங்க, தாங்கள் தேவிய தேவி திருமுகத்தை நினைவுல காட்டுங்க, தங்களை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஜலாலுதீனுக்கு கொடுங்க அப்படின்னு என்னோட உம்மா மாஷா அல்லாஹ் உம்மை நான் நினைவில் சந்திக்க வேண்டும் என்பது என் தாயுடைய ஆர்டர் மாஷா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியாருடைய மக்காம் எங்க இருக்குது பாருங்க, எங்க இருக்குது பாருங்க மாஷா. நீங்க என்ன ரசூலுல்லாஹ்வுடைய உம்மாவுடைய மகத்துவம் தெரியாம நீங்க மௌலூது ஓதி என்ன அந்த மௌலூது ஷரீஃப்ல சொல்லப்பட்ட விஷயம் என்ன நீங்க புரியாம நீங்க ஓதுறதுக்கு ஜஸா கிடைக்கும், உங்களுக்கு அதுக்கான கூலி கிடைக்கும். ஆனால் அடைய வேண்டிய இலக்கை நீங்க அடைய முடியாது.
அடைய வேண்டிய மக்சதை நீங்க ஹாசிலாக்க முடியாது. மக்சத் ஹாசிலாக வேண்டுமே ஆனால் நாயகத்துடைய வாலிதைன் ஷரீஃபைன் கரீமைன் அலீமைனுடைய அலுமத்தை என்னன்னு மாலும் குர்ஆனுடைய வெளிச்சத்துல மாஷா, குர்ஆனுடைய வெளிச்சத்துல மாஷா. சும்மா சாதா பேச்சு அல்லங்க, இதெல்லாம் நஸ்ஸ குர்ஆன்ல அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் மாஷா. நஸ்ஸ குர்ஆன் அல் அக்லு சலீம், அல் அக்லு சலீம். இமாம் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் கஸாலி ரலியல்லாஹு தஆலா, கஸாலி இமாம் சொல்லுவாங்க மாஷா அல்லாஹ், அல் அக்லு சலீம் வன் நக்லு ஸஹீஹ். சலீமான அக்ல் கொண்டு வரக்கூடிய விஷயம், ஸஹீஹான விஷயம். அது என்ன, ஆய்வு செய்ய வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லுவாங்க கஸாலிமா. அப்படி உள்ள அக்லு சலீமுடைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்றது சாதாரண விஷயம் அல்ல மாஷா. குர்ஆனுடைய இல்முல மாஷாஅல்லா மிகப்பெரிய மாஹரீன்களான, குர்ஆனுடைய இல்முல ஹதீஸுடைய இல்முல கரை காண முடியாத சமுத்திரங்களான பெரும் பெரும் இமாம்கள் எல்லாம் சொல்லி தந்த விஷயத்தை மாஷாஅல்லா உங்களுக்கு தல்கீன் பண்ண கிதாபுடைய ஆதாரத்தோடு, சும்மா இல்ல மாஷாஅல்லா. குர்பஹத் பார்க்கிற யாருக்கு என்ன, எந்த விஷயம் தெளிவு வேணும் சொன்னாலும் என்ன, ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலு பைத் அத்ஹார் அப்த மாஷாஅல்லா என தொடர்பு கொண்டால் அதுக்கான தக்க தலாலத்து கொடுக்கப்படும் இன்ஷா அல்லாஹ் தஆலா மூலம் கதீர். அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை உம்மா நாச்சியாருடைய அனுமத்து எந்த அளவுக்கு ஆலா வரக்குது மாஷாஅல்லா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயூத்தி இமாம் கேட்டதுக்கு என்ன திருவிழா வராங்க, என் உம்மா எனக்கு உத்தரவு கொடுக்குறாங்கப்பா, ஜலாலுத்தீன் உங்களை நான் நினைவில் சந்திக்கணும், என்னை தாங்கள் நினைவில் சந்திச்சு உன்னதமான பாக்கியம் பெற வேண்டும், உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உயர வேண்டும் என்று மாஷாஅல்லா என்னோட உம்மா எனக்கு உத்தரவு கொடுத்தாங்க. நான் உம்மாவுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கிறேன், உம்மாவோட உத்தரவை என் சிறமையில் தாங்கி வந்திருக்கிறேன்னு சொல்லி மாஷாஅல்லா என்ன தாஜுல் அம்பியாய் வல் முர்சலீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்த் வல்லம் நாயக கோமான் தேவிய திருவாயால ஜலாலுத்தீன் சுயூத்தி இமாம் மாஷாஅல்லா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொல்றாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சுயூத்தி இமாம் என்ன ரொம்ப லத்தத்தானது மாஷாஅல்லா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மாஷாஅல்லா துஆ செஞ்சு உம்மா பைத்து படிக்கிறாங்க. ஆமினா நாச்சியார் அவர்கள் சதுருல் கரீமோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லா என்ன அணைச்சு வச்சு படிக்கிறாங்க. பாரக ஃபீக அல்லாஹு மின் குலாமி, பாரக ஃபீக அல்லாஹு மின் குலாமி. மாஷாஅல்லா என்ன இந்த மதுஹ் ஷரீஃப்ல இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வரியும் நாம என்ன தஸ்பீஹாத் பார்க்கலாம். பாரக ஃபீக அல்லாஹு மின் குலாமி. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பேரொளி பிரகாசமான என் அருமை பெருமைக்குரிய திருமகனே, தங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பரக்கத்து செய்வானாக. யாருக்கு, உஜூத ரஹமத்துக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்யும்படி இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய அந்த கௌரவத்தை ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கு கொடுத்தான்னு சொன்னா அந்த ஒரே உத்தமி நம் ஆரிய ரட்சகி சய்யிதத்துல் ஆலமீன் மஹ்தூமாய காயினா சித்திகத்துல் குப்ரா அல் விலாயத்துல் உதுமா உம்மர் ரசூலுல்லாஹ் ஆமீனா பின்த் சய்யிதுனா வஹப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹில் பரக்காத் மின்ஹுமா தஹரத் தலாம். ஆமீன். மாஷாஅல்லா பேனா உம்மா மாஷாஅல்லா துஆ செஞ்சு படிக்கிறாங்க. பாரக ஃபீக அல்லாஹு மின் குலாமி, பாரக ஃபீக அல்லாஹு மின் குலாமி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மாவுடைய இந்த அருமையான துஆவை தன்னுடைய வாழ்வியல்ல என்ன பரிசுத்தமான வாழ்வியல்ல பல சமயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எண்ணி எண்ணி பெருமிதம் கொண்டு சஹாபாக்கள் மத்தியில நாயகத்தோட தேவிய திருவாயால இந்த உன்னதமான துஆவுடைய விசேஷத்தை பற்றி கண்மணி நாயகம் அவர்கள் பேசிய பல அற்புதமான வார்த்தைகள் உண்டு நாயகத்துடைய தேவிய திருவாயால. மாஷாஅல்லாஹ் பாரக ஃபீக அல்லாஹு மின் குலாமி யப்னல்லதி மின் ஹௌமத்தில் ஹமாமி. மாஷாஅல்லாஹ் என்ன உம்மா அல் விலாயத்துல் உதுமா சித்திகத்துல் குப்ரா சய்யிதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மாஷாஅல்லாஹ் என்ன இந்த பைத் அல்ஹம்துலில்லாஹ் படிச்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு துஆ செஞ்ச உன்னதமான நாளா இருக்குது இந்த ரஜபு மாதத்துடைய
இந்த முதலாவது நாள் அவ்வல ரஜபுல் முரஜப் ரசூலுல்லாஹி سيدة آمنة بنت سيدنا وهب عليه الصلاة والسلام وأفاض علينا البركات منهم அவர்களுடைய மகத்தான உருஸ் முபாரக்குடைய தினமாக இருக்குது. மாஷா அல்லாஹ். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிதைனி ஷரீஃபைனி طيبைனி தாஹிரைனி நய்யரைனி நஸீரைனி கரீமைனி அதீமைனி மக்தூமைனி ரவுஃபைனி قطبين غوثين صديقين مصطفين مجتبين عبد الله آمين عليهم الصلاة والسلام وأفاض علينا البركات منهم عن دهر الآمين مددهم عنايتهم حمايتهم அவர்களுடைய ரிலாவையும் நாயகத்துடைய அபவைனி கரிமையினுடைய கதமைனி ஷரீஃபைனான நம்முடைய அருமை அப்பானாயும் அருமை உப்பானாச்சி ரலியல்லாஹு தஆலா பரக்கத்து ஷரீஃபை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்து மாஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிலாவை மாஷா அல்லாஹ் பரிபூரணமாக நாம் அனைவருக்கும் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தருள் புரிந்து மாஷா அல்லாஹ் ஸஆதத்து தாரைனை அத்தா செய்வார்களாக. நாயகத்துடைய அபவைனி கரீமைனுடைய பரக்கத்து ஷரீஃபை கொண்டு ஹஸ்புனல்லாஹு சயூதீன அல்லாஹு மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு ஹஸ்புனல்லாஹு சயூதீன அல்லாஹு மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு ஹஸ்புனல்லாஹு சயூதீன அல்லாஹு மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.